ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு எண்ணெய் காய்ச்சுற வீடியோ தான் பார்க்கலாம். நான் எப்போவுமே தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி காய்ச்சி வச்சுக்குவேன். அதான் ஷேர் பண்ணலான்னு வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் கொஞ்சமாக தெச்சிப்பூ, செம்பருத்தி இலை, கொஞ்சமாக வாடி போன செம்பருத்தி பூ, ஃப்ரெஷ்ஷாகவும் போட்டுக்கலாம். நான் எதுக்கு ஃப்ரெஷ்ஷான பூ வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி வாடி போன செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக மயிலாஞ்சி இலை, ஆலோவேரா. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிச்சிக்கலாம். கருவேப்பிலை பொரித்து அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலெலாம் நல்லது ஹேருக்கு, அதனால் அதையும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக இந்த மாதுளம்பழத்தோட பூ இருக்குல்ல, அதையும் பறிச்சிக்கலாம். மாதுளம்பழத்தோட பூவும் ஹேருக்கு நல்லது, அதனால் அதையும் போட்டு காய்ச்சிக்கலாம். ரொம்ப நிறையா வேண்டாம், கொஞ்சமாக. இப்போ கொய்யா இலை இருக்குல்ல, கொய்யா இலை அதில் ஒரு 4 இலை பறிச்சிக்கலாம். அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு காய்ச்சிக்கலாம். இது எல்லாமே ஹேருக்கு ரொம்ப நல்லது தான், ரொம்ப கேடெல்லாம் இல்லை, எல்லாமே நல்லது தான். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரி போட்டு எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கோங்க. ஆலோவேராவும் போட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு 1 லிட்ரு, இது நல்ல அந்த செக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நல்ல தேங்காய் எண்ணெய் தான். அதையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம பொரிச்சு எல்லாம் கொஞ்சமாக கழுவிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் வேப்ப இலையும் வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வேப்ப இலை போடும்போது லைட்டாக கொஞ்சமாக வேப்ப இலை ஒரு கொத்து போடும்போது இந்த தலைக்கு இந்த பேனெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வராமல் இருக்கும். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு போய்ட்டு வரும்போது அந்த பெயின் தொல்லையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால் வேப்பிலையும் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூலிங்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். வெந்தயம் அது கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். இப்போ இது எல்லாமே போட்டுக்கிட்டேன். ஆலோவேரா அந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ எல்லாமே நான் பொரிச்சு எல்லாமே இந்த எண்ணெயில் போட்டாச்சு. இதெல்லாம் வேணால் நீங்கள் அரைச்சி கூட சேர்த்திக்கலாம். நான் அரைக்க மாட்டேன், அப்படியே போட்டுருவேன். அப்படியே எண்ணெயில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஆகும் இதில் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர்றதுக்கு. நல்லா பொரிஞ்சு அது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் எண்ணெயிலேருந்து. அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா அந்த இதோட வாட்டர்லாம் போய் நல்லா அந்த மொரியணும், நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த இலையெல்லாம். அப்போ தான் நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். எண்ணெய் அப்படியே லைட்டாக ஒரு டார்க் க்ரீன் கலரில் மாறும். அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என் பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு 3 வயசுலேருந்தே போட்டு விட்டுட்டு தான் இருக்கேன். ஒரு குழந்தைங்களுக்குனா ஒரு 1/2 hour to 1 hour தலைக்கு போட்டு ஹேர் வாஷ் பண்ணி விட்டுருங்க. பெரியவங்களுக்குனா ஒரு 2 hours வச்சுக்கலாம். நல்லா ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் இந்த கலரெல்லாம் மாறிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி தலைக்கு தேய்ச்சிக்கலாம். முடி கடகடன்னு வளரும்னு இல்லை, ஹேர் ஃபால் எல்லாம் கம்மியாகி நல்லாயிருக்கும். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.